ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பான் அவர்கள் கீவுக்கு வருகை தந்து, இங்க பாருங்கப்பா சூழ்நிலை மோசமா இருக்கு, சீஸ்ஃபயருக்கு முதல்ல ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பீஸ் நெகோசியேஷன் பண்ணலாம், அதுதான் இதுக்கு மேல யூரோப்பியன் யூனியனுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, ஏன்னா எங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பான் அவர்கள் கீவுக்கே போய் உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்களை பார்த்து பேச, இப்போ அந்த இடத்துல நின்று எல்லாம் பேசி எல்லாம் புரிதல்லாம் எங்களுக்கு நடந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹங்கேரியோட விக்டர் ஆர்பான் அவர் அப்படியே கிளம்பி போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் ரிஜெக்ஷனுங்க, கட் சரி வராது, என்னங்க அவர் சீஸ்ஃபயர் பற்றி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லப்பட்டுவது. இந்த விக்டர் ஆர்பான் அவர்கள் ஏன் இப்போ மட்டும் உக்ரைனுக்கு போனார் அப்படின்னா, இதுக்கப்புறம் யூவோட தலைமை பொறுப்பு தாங்கி நடக்க போகுது அடுத்த 6 மாதத்துக்கு அவர் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால முன்னாடியே போய் உக்ரைனில் இருக்க நிலவரத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு வரலாம். ஏன்னா சமீப காலமாக அவர் கொடுக்குற செய்திகள்லாம் பார்க்கும்போது இருக்குது இல்லையா, யாராவது எடுத்து சொல்லுங்கன்ட்டு இப்போ அவர் போய் பார்த்துக்கிறாரு, ஆனாலும் முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் அப்படியா இல்லை நம்ம அப்படியா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ஒரு இமேஜ் லோடாக இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒலினா ஜெலன்ஸ்கி அவர்கள், இவங்க யாருன்னு சொல்லியிருக்கிறோம், ஜெலன்ஸ்கி அவர்களோட மனைவின்னு சொல்லியிருக்கிறேன். இவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லையா, கதை எழுதிய சம்பாதிக்கிறவங்க இவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்காட்டி காரை வந்து புக் பண்ணிக்கிறாங்களாமா. இந்த புக்காட்டியோட எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு லோட் ஆயிருக்கும், சைடில் அந்த வாங்கக்கூடிய அந்த ரெசிப்ட் காப்பியும் உங்களுக்கு இருக்கும். இதோட விலை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இதோட விலை என்ன அப்படின்னா, இந்த காரோட விலை என்ன அப்படின்னா 4.5 மில்லியன் யூரோங்க. எப்படிங்க போற நிறுத்துவாங்க? இல்லை கேட்குறேன், எப்படி நிறுத்த மனசு வருமா? ஒரு காரே 4.5 மில்லியன் யூரோக்கு வாங்குறாங்கன்னா வாங்க முடியுமா? இதெல்லாம் கனவுல நடக்குமா? உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிபர்லாம் வந்து இது போல ஒரு கார் வாங்க முடியுங்களா? சான்ஸ் இருக்குதுங்களா? இப்போ பாருங்க வாங்கியிருக்கிறாங்க, உக்ரைனோட அதிபரோட மனைவி அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இப்படிங்கிற செய்திகள்லாம் அடிபட்டுட்டு வருது. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த போர் இப்போதைக்கு நிற்க போகிறதில்ல. உக்ரைன் முழுவதையும் அழித்தாவது உக்ரைனுடைய மிகப்பெரிய உக்ரைனை வல்லரசு நாடாக்கிடுவாங்க இல்லையா? இந்த அளவுக்கு இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது, பணம் கேட்குற பணத்தை கொடுக்கணுங்க மேற்குலக நாடுகள், அப்போ தான் உக்ரைன் ஜெயிக்க முடியும் இல்லையா? ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல நம்மளும் நம்பிக்கலாம். இப்படி பாருங்க, இப்படி இருக்க சூழ்நிலையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கமாண்டர் மேலே வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு கேஸை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் சும்மா இருப்பாரா? அவர் எப்படிங்க ஹீரோ இல்லையா? அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணிட்டு அந்த லான்ச் பண்ணிக்கிற இன்வெஸ்டிகேஷனை எல்லாருக்கும், இது என்ன ஒருத்தங்க 2 பேர்த்த எல்லாத்துக்கும் பண்ணுங்க, இது என்னப்பா பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஃப்ரண்ட் லைன்லாம் இப்படி தோக்குறாங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எல்லாத்து மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போடுங்க, இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறது போல ஆரம்பிச்சுக்கிறாங்க செலன்ஸ்கி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரிஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, என்னப்பா நீங்கள் சரியில்லைங்கப்பா, அவங்களோட வேலைப்பாடுகள் சரியில்லை, இப்போ பாருங்கள் கரிக்கியூவில் ஸ்டெடியாக இருந்திருக்கணும், என்னாச்சு வீக்காக இருக்குது, ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது போல சிரிஸ்கி அவர்கள்கிட்ட சொல்ல. ஏன்னா இப்போ நேட்டோ மீட்டிங் நடக்க போய் இந்த நேட்டோ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அது என்ன முடிவுன்னு சொல்ல வரேன், இப்போ சொல்லிடுறேன் இந்த பதிவுலேயே. ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இப்போ அந்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா மேபி வேறு யாராவது ஒரு புது நபர் மேற்குலக நாடுகளில் நல்லா ஹெவியாக ட்ரைனிங் ஆகி வந்து, ஏன்னா அதிகமான ஆயுதங்கள் வந்து உக்ரைனுக்கு வரலாம் இதுக்கு மேலே, மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள். இப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேற்குலக நாடுகள்னால கடுமையான ட்ரைனிங்க்கு போய் கைதேர்ந்த ஒரு கமாண்டர் அந்த இடத்துல வந்து நின்னா தானே மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள்லாம் சிறப்பாக கையாள முடியும். ஏன்னா புதுசாக ட்ரைனிங் எடுத்தவங்களாம் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அது போல் அதிகமான நேட்டோ ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் உள்ளே வரும்போது, இல்லை நேட்டோவே வராங்களான்னு தெரியாது, மேபி அப்படி வராங்க அப்படின்னா நேட்டோட கமாண்டர் வரணுமா இல்லையா அப்படிங்கிறது போல சும்மாங்க யாருமே ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கூடாது. மேபி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெலரூஸ் இருக்கு இல்லையா, காரணம் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படிங்கிறது போல். இப்போ அந்த பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பார்டரில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கண்காணிச்சிட்டு இருக்காங்களாமா. ஏன் அப்படின்னா இந்த உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, சமீப காலமாக அவங்களோட நடவடிக்கையே சரியில்லை, அதிகமான ஆயுதங்கள் இந்த ஆர்மட் கார்ஸ்லாம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஹைலைட் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்மட் காரில் இருக்கக்கூடிய சைனை, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சைனை போட்டு கார்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இதனால தான் பெலரூஸ்குள்ளே அப்படியே கிடுகிடுன்னு ஆடி இருக்கு. என்ன ஒரு காரணம்னா, ரஷ்யா இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்குள்ளே இன்வைட் ஆனாங்க இல்லையா 2022 தொடக்கத்தில், இந்த பீஸ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டை துருக்கியில் வச்சு பேசுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஸோ அப்படி உள்ளே வரும்போது
அந்த வழியா உள்ள வரக்கூடிய ரஷ்ய வீரர்கள் போட்டிருந்த சைன் ட்ரையாங்கிள் சைன். ஸோ அதை பிரதிபலிக்கும் விதமா இவங்க இப்படி செஞ்சுக்கிறாங்கன்னா மேபி பெலரூஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்லப்பட்டு வருது. இந்த நேட்டோ மீட்டிங்ல அதை தான் செய்வாங்க, பேசி ஒரு முடிவெடுத்து அடிச்சு பார்த்துடலாம் பெலரூஸா அப்படிங்கிறத தீர்க்கமா ஒரு முடிவெடுத்து அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஒரு இடத்துல யூரோப்ல இருந்து கொஞ்சம் முன்னேறி கீழே உக்ரைன்ல இருந்து கொஞ்சம் முன்னேறினாங்கன்னா பெலரூஸோட பெரும்பான்மையான பகுதிகளை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரஷ்யா வந்து அதை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னா இதை விட்டுட்டு நாங்களும் போக மாட்டோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அப்படி முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா பெலரூஸோட அதிபர் சொல்லிட்டார், கையில ரெடியா இருக்கு பட்டன், சவுப் கலர் பட்டன் மின்னிட்டு இருக்குது, அப்படியே தகன்னு மின்னிட்டு இருக்குது. ஒரு துளி யோசிக்க மாட்டேன், லபக்கு நம்பிக்கிறேன், எப்படி லபக்கு நம்பிக்கிறேன் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. ஒரு செகண்ட் இப்படி பட்டன் இருக்குங்க, இப்படி வச்சுட்டு இருக்காரு கை, ஒரு செகண்ட் ஒரு கால் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டாங்க, டமக்கு நக்கிறேன், இப்படி புரியுங்களா? அந்த கேப்ல இருக்க பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல பெலரூஸ் அதிபர் வந்து திரும்ப மிரட்டல் விட்டுருக்காரு. ஸோ அந்த பகுதியில் வந்து ஏதோ இருக்கு, இந்த ரூமர்ஸ்லாம் வந்து உறுதிப்படுத்திக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பெலரூஸோட பகுதியை பிடிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா நீ வெளியே போ, அவங்க வெளியே போவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சதா அப்படிங்கிற சொல்லிடுவாங்கன்னு இருக்கு. அப்படியா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நேட்டோட பார்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ஏதோ பெருசாக திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஒடசா பகுதி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இமேஜ்லோட இருக்கு. இந்த ஒடசா பகுதியில் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேற நாடுகளோட ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாக் ஆயிருக்கு, ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்கு. ட்ரை கார்கோ ஷிப்பு, இந்த கார்கோ ஷிப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்களை வச்சு ஏவறதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அந்த ATACMSலாம் வச்சு லான்ச் பண்ணுற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஒரு வேலை இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இந்த கிரீமியா பக்கத்துல வந்து நின்று தாக்குதல் பண்ணும்போது இதுல இருந்து மிசைல்கள் ஏவப்படுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா அந்த கார்கோ ஷிப்ல அடிச்சிட்டாங்கன்னா, கார்கோ ஷிப் அடிச்சிட்டாங்கப்பா, ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எங்க கார்கோ ஷிப் அடிச்சிட்டீங்க, நாங்க ரஷ்யா போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிறது போல உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதுக்கான சித்து வேலைகளை உக்ரைன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. இது போல் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை, எதுவோ நடந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ செந்தில் டிஃபென்ஸ் சேனல் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்பெல்லாம் விழிப்புணர்வு சொல்லாமல் என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு. நம்மளும் கொஞ்சம் ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு, ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் பெண்டிங் நின்றுட்டு இருக்கு. அதனால நம்ம வதந்திகள் என்று சொல்ல வேண்டும் அல்லவா, அதனால வதந்திகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம், பார்த்துக்குங்க. ஆனால் இது போல் நடக்குதுன்னு சொல்லி உக்ரைனோட டெலகிராம் சேனல்ஸே சொல்கிறாங்க இது போலலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. என்ன எதுங்க தெரியல, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா, அதனால வதந்தின்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு வேலை இது செய்யும் போது பிரச்சனை இன்னும் இக்கட்டான சூழ்நிலை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஈரோப்பை கொண்டு போய் போரில் சேர்த்து விடுற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிறாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஸ்டே சேஃப், பை.